வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரஞ்சித் டைரக்ஷனில் விக்ரமோட நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்கிற தங்கலான் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, மன்னர்களோட ஆட்சி காலத்தில் இந்தியாவில் குறிப்பிட்ட இடத்துல தங்க இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்ட வெள்ளைக்காரன் சூழ்ச்சி பண்ணி மன்னர்களோட அனுமதியோட விக்ரமோட உதவியோட தங்கத்தை தேடி போக மிகப்பெரிய எதிர்ப்பு வருது. ஏகப்பட்ட மக்கள் இருக்கும்போது விக்ரம் எதுக்காக கூப்பிட்டாங்க? வெள்ளைக்காரனோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டாங்களா? எதிர்ப்பு மீறி தங்கத்தை எடுத்தாங்களா? அந்த எதிர்ப்புக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்றது தான் படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தோட டெக்னிக்கல் டீம் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டு காலகட்டம் போது மன்னர்களும் மக்களும் எப்படி இருப்பாங்கன்றத பாகுபலி மாதிரிலாம் புருடா விடாம ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருக்காங்க. அடுத்தது படத்தோட மியூசிக் ஜிவி பிரகாஷ். இந்த படத்தோட மிகப்பெரிய பில்லர்னு சொல்லலாம். சாங்ஸை விட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம்ல தெரிக்க விட்டுருக்காரு. படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தோட கதை. ஒரு உண்மை சம்பவத்தை படம் எடுக்கிறோன்னா அது நம்பகத்தன்மையோட ஜெய்பீம் படம் மாதிரி எடுக்கணும். ஆனால் இங்கே இது ஒரு தங்கம் சம்மந்தப்பட்ட உண்மை சம்பவம்னு தெரியும். அந்த உண்மை சம்பவத்தை ஓரமாக வச்சுட்டு அட்வென்ச்சரை போட்டு அங்கங்கே ஃபேண்டசியை போட்டு கலந்து சினிமாத்தனம் இல்லைன்னா மக்கள் ரசிக்க மாட்டாங்கன்னு கமர்ஷியல் மசாலாவை தூவி இவங்க எப்படி தங்கத்தை தேடி அலையிறாங்களோ அது மாதிரி நம்மளை அடே இங்கிருந்த உண்மை சம்பவம் எங்கடான்னு தேட விட்டு அலைய விட்டுருக்கானுங்க. பார்வதி, பசுபதி, மாளவிகா மோகனன் எல்லாருமே இருக்காங்க. டைரக்டர் சொன்னதை மட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த சார்பட்ட பரம்பரையில் வேம்புலி, டான்சிங் ரோஸ், ரங்கவாதியார்னு எல்லா கேரக்டரும் சும்மா பவர்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ராவான இன்டென்ஸான நடிப்பு யார்கிட்ட இருந்தும் வெளிப்படுத்தவும் இல்லை. ஈவன் பசுபதி கேரக்டரை கூட சப்பையாக்கி வச்சிருக்காங்க. அடுத்ததா படத்தோட ஹீரோ விக்ரம். நல்ல நடிகர், எந்த ரோலை கொடுத்தாலும் பிரிச்சு மேய்ச்சிருவாரு. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் நமக்கு புதுசானு கேட்டீங்கன்னா இல்ல, ரொம்ப ரொம்ப பழசு. சேது, காசி, பிதாமகன், ஐயன்னு இவர் ஆல்ரெடி இது மாதிரி நம்ம பார்த்தாச்சு. ஸோ புதுசா ஒரு எக்ஸைட்மெண்ட்டா ஒரு ஆச்சரியமா பார்க்கவே முடியல. 10/11 தான் தெரிகிறாரு. இந்த அசுரன் படத்துல தனுஷ் அப்பாவா நடிச்சிருப்பாரு. ஆரம்பத்தில் நம்மளை சிரிக்க வச்சாலும் போக போக அப்பாவா ஆச்சரியப்பட வச்சிருப்பாரு. அதான் சேஞ்ச் ஓவர். அப்படிதான் விக்ரம் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த தமிழ் சினிமா ரொம்பவே மாறி போயிருக்கு. கோட் ஷூட்னா அஜித்தை கூப்பிடுறா, கோமன்னா விக்ரம் கூப்பிடுறா, பேய் படம்னா லாரன்ஸை கூப்பிடுறான்னு ஆளுக்கு ஒரு டெம்ப்ளேட்டு ஒரு ஸ்டைல்னு வச்சு படம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இருந்தா புதுசா என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? இல்ல புதுசா என்னத்தை தான் கொடுத்துட்டு போறாங்க? ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. சரியான கதையை சூஸ் பண்ணுறதுக்கு விக்ரமுக்கு தெரியல. ஏன்னா சுமார் 60 படங்கள் இது வரைக்கும் நடிச்சிருக்காரு. அந்த 60ல் வெறும் 5 படம் தான் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. மற்றது எல்லாமே சுமாரான சூரமொக்கையான படங்கள். அதுலேயும் கடந்த 20 வருஷத்தில் அந்நியன்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதுக்கப்புறமா எல்லாமே ஃப்ளாப்பு. நல்லா உழைக்கக்கூடிய ஒரு ஹீரோ. ஆனால் அந்த உழைப்பை எங்கே போடணும், எப்படி போடணும், எந்த படத்துக்கு போடணும்னு தெரியாத ஒரு ஹீரோ. அடுத்தத படத்தோட டைரக்டர் ரஞ்சித். ஒரு படத்தோட டைரக்டர் ரஞ்சித்னு தெரிஞ்சாவே அந்த படம் ஜாதி படம்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். நிறைய டைரக்டர்ஸ் புது கதையாக யோசிச்சு பைத்தியமாக ஆயிடுவாங்க. ஆனால் இவர் ரொம்ப ஈஸியாக கதை எழுதுவார். உழைக்கிற தலித் மக்களை ஜாதிய உண்மத்தாலையும் அதிகார அடக்குமுறையாலையும் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்கன்றத மலேசியாவில் எடுத்தார், மும்பையில் எடுத்தார், மெட்ராஸில் எடுத்தார், இப்போ கேஜிஎஃப்ல எடுத்திருக்காரு. என்ன நான் கடவுள் 1000ல் ஒருவன் வாடை இருந்தாலும் கொஞ்சம் ஹெவியாக பரதேசி வாடை அடிக்குது. பறையர் சமூகத்தில் ஐயா பறையன், நம்மக்கார பறையன், இசை பறையன், கொங்கு பறையன், கொடகு பறையன்னு சுமார் 80க்கும் மேற்பட்ட உட்பிரிவு குடிகள் இருக்குது. அதில் ஒன்று தான் தங்கலால பறையன். அவங்களுடைய வரலாறு தான் இந்த படம். இப்படியே விட்டால் சுமார் 80க்கும் மேற்பட்ட பறையர்களோட வரலாற்று கதைகள் அவர்கிட்ட கொட்டி கிடக்கு. படம் எடுத்துகிட்டே இருப்பார். மறைக்கப்பட்ட வரலாறை சொல்கிறேன்னு சொன்னார். ஏதோ கேஜிஎஃப்ல தமிழர்களோட வரலாறுன்னு பார்த்தா தமிழர்கள் என்ற அடையாளத்தை ஓரமாக வச்சுட்டு அவங்க என்ன ஜாதின்னு தோண்டி எடுத்துகிட்டு வரலாறுன்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ எவ்வளோ பெரிய சாதி வெறியனாக இருக்கணும்? தலித் மக்களுக்கு எதிராக நடந்த ஜாதிய கொடுமைகளை எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறாராமா. இன்றைக்கும் ஏதோ ஒரு ஊரில் ஜாதிய கொடுமையால் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறான். அதை எதிர்த்து போராடிட்டு தான் இருக்கான். இன்னும் வீரியமாக போராடுறான். ஆனால் இவர் 4 படம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் நமக்கு தெரியுது. புரட்சி வெடிக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காரு போல. கொடுமை. நாட்டாம, தேவர் மகன், சின்ன கவுண்டர்னு அவங்க சாதி படம் எடுக்கலாம், நாங்கள் மட்டும் சாதி படம் எடுக்கக்கூடாதா அப்படின்றானுங்க. ஏண்டா அது அந்த காலம். தோலில் இருக்கிற துண்டை எடுத்து அக்கல்ல வச்சுட்டு கும்பிடுற சாமின்னு யாருமே இப்போ எடுக்க முடியாது. மக்கள்லாம் அதெல்லாம் ஏறி மிதிச்சுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. போன வாரம் கூட கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியுமா? எங்கே ஓடுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா மக்கள் அங்கீகரிக்க ரெடியாக இல்லை, பார்க்கறதுக்கும் ரெடியாக இல்லை. மக்கள் இதெல்லாம் தாண்டி முன்னேறி போயிட்டு இருக்காங்க. அவங்கள பிடிச்சி என் ஜாதி தெரியுமா, என் ஜாதியோட வரலாறு என்ன தெரியுமான்னு பிற்போக்குத்தனமாக படம் எடுத்துட்டு இருக்காரு.
அவன் படத்தில் ஜாதி பெருமையை பேசுகிறான், நான் ஜாதி பிரச்சனையை தான் பேசுகிறேன்னு சொல்ல வேண்டியது. ரெண்டுமே ஒன்று தான். நீ உன் வரலாறு எடு, அங்கே வன்னியர் வரலாறு எடுக்கட்டும். இருக்கிற அத்தனை ஜாதிக்காரனா அவன் வரலாறு எடுத்துட்டு அதோடு நிப்பாட்டாமல் ஆளாளுக்கு ஒரு டிஷர்ட் அடித்து வீர பறையண்டா, வீர வன்னியண்டா, படையாச்சிடா, தேவன்டா, கவுண்டன்டா, உடையண்டான்னு போட்டுன்னு சுற்றுங்க. அவன் பீ தின்றானா, நீயும் பீ தின்னு, தப்பே இல்லை. ஒருத்தன் சாதி பெருமையை பேசி பிற்போக்குத்தனமாக படம் எடுத்துகிட்டு இருக்கான், இன்னொருத்தன் முற்போக்குன்னு சொல்லி பிற்போக்குத்தனமாக படம் எடுத்துகிட்டு இருக்கான். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லை. என்ன வித்தியாசம் தெரியுமா? லோ பட்ஜெட் சாதி படம், ஹை பட்ஜெட் சாதி படம், அவ்வளோதான். சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு. இருக்கிற எல்லா பிரச்சனையும் தூக்கி தூர வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் சந்தோஷமாக இருக்கலான்னு வந்தால் சாதி படம்னு எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு தெருவுலையும் சாதி இருக்குங்க, அதனால தான் சாதி படம் எடுக்கிறோன்றான். நம்மளை சுற்றி 10 பேர் சாதி வெறியோடையும் சாதி அரிப்போடையும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்வான். ஆனால் சாதி வேணான்னு சொல்கிறதுக்கு என்ன மாதிரி லட்சம் பேர் இருக்கான். அந்த லட்சம் பேருக்காக படம் எடுங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி தாண்டா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நவீன காலகட்டத்தில் சாதியை எப்படியெல்லாம் வளர்க்கணுமோ அதுக்கான வேலையை சினிமா மூலமாக ரொம்ப சரியாக பண்ணிட்டு இருக்கானுங்க. தங்கலான் நொந்தலான்.